இந்த அனுஸ்வாரத்துக்கு ஒரு உச்சாரணமும் உண்டு, ஒளி. சரியா? அதனுடைய ப்ரொனன்சியேஷனும் உண்டு. என்னதுன்னா இம் அப்படின்றது அதனுடைய உச்சாரணம். சரியா? அதனுடைய உச்சாரணம் என்னது? இம். இம். இப்ப இம்னு உச்சாரணம் வந்த உடனே அது யார் மேலெல்லாம் போயிட்டு உட்காருமோ அந்த லெட்டரோட சேர்ந்து இம்னு சொல்ல வைக்குமா வைக்காதா? ஆமா. ஆமா. அப்ப சொல்ல வைக்கும் அப்படின்னா இப்போ இந்த இம் அப்படின்றது நான் இந்த இடத்துல வந்து ஏ அப்படின்னு நான் போட்டுட்டேன். இந்த ஏன்னு போட்ட உடனே இந்த இம் அனுஸ்வாரத்துக்கு ஒரு ஆசை, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு உக்காந்துட்டு வரனே அங்க அப்படின்னுது. சரி போ உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இங்க வந்து உக்காந்துன்றது. உக்காந்த உடனே ஏ அப்படின்னு இருந்தது ஏம் அப்படின்னு ஆயிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சது மகோதயா. சரியா? இதே மாதிரிதான் அந்த அனுஸ்வாரமானது எதனோட போயிட்டு உக்காந்துட்டு இருந்தாலும் அதனுடைய அந்த வார்த்தையினுடைய அந்த ப்ரொனவுன்சியேஷனை மாத்தும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சது மகோதயா. அதுதான் நான் இந்த இடத்த எழுதி காமிச்சேன். ஆக்கு மேல போயிட்டு உக்காந்தா அம், ஆக்கு மேல போயிட்டு உட்காந்தா ஆம், இ அதுக்கு மேல உட்காந்தா இம், ஈக்கு மேல உட்காந்தா ஈம். இததான் சொன்ன. புரிஞ்சுதாமா? புரிஞ்சது மகோதயா. இல்ல சுவாமி, ஸ்டில் எனக்கு வந்து இதுல வந்து டவுட் இருக்கு, நான் வந்து ஒன்னும் ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். இல்ல சுவாமி தெரிஞ்சிருந்தாச்சு அடுத்த டாபிக் போலாம் அப்படின்னா போயிடலாம். அடுத்த டாபிக் போயிடலாம் சுவாமி. வெரி குட். எல்லாருடைய இதுவும் அதானா? ஆமா மகோதயா, அடுத்ததுக்கு போலாம். ஆமா மகோதயா. ரேணுகா ராகவன் அம்மா, அப்புறம் சுதா ராமகிருஷ்ண அம்மா, சிவகுமார் அம்மா, ஸ்ரீநிதி அம்மா, முகுந்தன் சுவாமி, மகாலட்சுமி அம்மா, மது ஜெயந்தி அம்மா. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்க வேண்டியது ராம் போடணும். ராமுக்கு ராப்பட்டு மேல போட்டு வச்சு ராம் போடலாம், ராப்பட்டு மானா போடணுமா? சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இது மாதிரி நான் போட்டுறேன் ராம் அப்படின்னு நான் போட்டுறேன். சரியா? ஓகேவா? இது மாதிரி ரா போட்டு மேல ஒரு அனுஸ்வாரத்தை போட்டுட்டு ராம் அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு பையன் இருக்கான்பா, அவன் பேரு ராம், அந்த பேரை தான்ப்பா நான் இங்க எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா தப்புன்னு போட்டுருவா. புரியுறதா? ஆமா. அப்போ பெயர் ராம் அப்படின்ற அந்த பெயரை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்னன்னா ராம, அதான் அவருடைய பெயர். ராம் அப்படின்றத சம்ஸ்கிருதம் ஏத்துக்காது. புரியுறதா? ராம. அப்போ அவருடைய பெயர் எப்படி எழுதணும்? ரா ம போட்டுட்டு பக்கத்துல விசர்க்கத்தை போட்டுட்டு ராமஹான்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அடுத்தது இன்னொரு ஆப்ஷன். இல்ல சுவாமி, இன்னொரு ஆப்ஷன் என்னது? இல்ல எனக்கு ராம்னு தான் எழுதி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஒண்ணு இருக்கு, ரா ம போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டோக் போட்டணும். இதான் ராம். புரியுதா? சரி சரி. அப்போ இந்த அக்ஷரத்துக்கும் அதே ப்ரொனவுன்சியேஷன் தானே. இத வாசிக்கும் போது ராம் அப்படின்னு தானே வாசிக்கிறோம். இதை நான் அதை ஏன் போடக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் வந்து பீஜாட்சரத்துல வரும். இது எதுல வரும்? பீஜாட்சரம்னு பேரு. புரியாதா? இப்போ நீங்க வந்து மந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகமத்துல வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ரம், ராம், ரூம், ஹ்ரீம், ஸ்ரீம் இப்படி எல்லாம் வரும். பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா மகோதயா. சொல்றாரு பாருங்க வெங்கடராமன் சுவாமி. இந்த அக்ஷரங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் என்ன பேர் தெரியுமா? பீஜாட்சரங்கள்னு பேர். என்ன பேரு? பீஜாட்சரங்கள். அப்போ அந்த பீஜாட்சரத்துல வரக்கூடிய ராம் அப்படின்றதுதான் இப்படி எழுதணும். பெயர், அந்த பையனுடைய பெயர் வந்து ராம்பா. நான் எப்படிப்பா எழுதுறதுன்னா ரா போட்டு மா போட்டு கீழே ஒரு ஸ்டோக். புரிஞ்சுதா? புரியுது.